குபேரர் கிட்ட இந்த பொண்ணு கிட்ட வர எல்லாமே சாபமா மாறுது. அதுல இருந்து இந்த கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களுமே பேச முடியாம பாடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் பாட்டாதான் சொல்றாங்க. இந்த சாபத்துல இருந்து எப்படி விடுபடன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க நேரத்துல அந்த கிராமத்திலே இருக்கிற ஒரு மருத்துவச்சி நம்ம ஹீரோவை பத்தின எல்லா உண்மையுமே சொல்றாங்க. அவங்க அம்மா அப்பா இருந்த காலகட்டத்துல அந்த கிராமமே இயற்கையோட சேர்ந்து செல்வ செழிப்போட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கீழே வளரக்கூடிய ஒரு சின்ன செடியை கூட எல்லாரும் மிதிக்காம ஒதுங்கி போற அளவு இயற்கையோட ஒன்றி இருந்தாங்க. அங்க இருக்கிற சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்க நேரத்துல ஒரு கல்லு இப்ப இருக்கிற முதலாளியோட கையில மாட்டுது. அதை எடுத்து பார்க்கும் போதுதான் அதுல தங்கம் கலந்திருக்கிறது தெரிய வருது. இது அப்படியே நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட வந்து சொல்றாரு. இதை நம்ம சுரண்டி எடுத்து வித்தோம்னா நம்ம நல்லாவே காசு பார்க்கலாம்னு சொல்லும் போது அடுத்த செகண்டே அவங்க அந்த முதலாளியை அடிச்சு வெளியே தள்ளுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவோட அப்பாக்கோ அதுல விருப்பம் இருக்குது அவருக்கு தெரியுது. அந்த மருத்துவச்சியோட கையில கொஞ்சம் நகையை கொடுத்து எப்படியாவது அந்த அம்மாவை இந்த கிராமத்தை விட்டு விரட்ட சொல்றாங்க. இப்ப குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னா டவுன்ல போய் நீங்க மருத்துவம் பாருங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இவங்க டெலிவரி முடிஞ்சு இந்த கிராமத்துக்கு வந்து பார்த்தா எல்லா மரங்களையும் வெட்டி அங்க இருக்கிற தங்கத்தையும் சுரண்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு அவங்களோட புருஷனே துணையா இருந்ததை தாங்கிக்க முடியாம அங்க போய் சண்டை போடுற நேரத்துல அங்க இருக்கிற பாலத்தை கவனிக்காம கீழே விழுந்து அந்த இடத்துல அவங்க இறந்து போயிருந்தாங்க.